ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் டிவைசிபிலிட்டி ரூலோடைய பார்ட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் நம்பர் 1ல் வந்து டிவைசிபிலிட்டி ரூலோடைய பேசிக்ஸ் கிளாஸ் வந்து நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ பதிவில் வந்து டிவைசிபிலிட்டி ஆஃப் அ ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பகா எண்களுக்கு என்னென்ன விதிகள் வந்து இருக்குது, அதாவது பகா எண்களுக்கு என்ன மாதிரியான வகுபடும் விதிகள் இருக்குது அப்படின்றது தான் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம மெயினாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போன கிளாஸ் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் இப்போ கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே, அதாவது லேட்டஸ்ட் பேட்டர்ன் சிஜிஎல்லாக இருக்கட்டும் இல்லைனா ரயில்வேவாக இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட் பேட்டர்னாக உங்களுக்கு எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைசிபிலிட்டி ஆஃப் அ ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண்களுடைய வகுப்படும் விதியிலிருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல பகா எண்ணா என்ன அப்படின்றத நம்ம முதல் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிடும், அதாவது 2வது கிளாஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ எந்த எண்களுக்கு 2 வகுத்திகள் மட்டும் இருக்கும், அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வந்து தன் எண்ணாலையும் இல்லை ஒன்னாலையும் டிவைட் ஆகுதோ அதை தான் நம்ம பகா எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 7 எடுத்துக்கோங்க. ஸோ 7 என்ற எண் வந்து 7ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். 11 என்ற எண் வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும். 29 என்ற எண் வந்து 29ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த எண் வந்து 1ஆலையும் இல்லை அதே எண்ணாலையும் டிவைட் ஆகுதோ அதை தான் நம்ம பகா எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக போன கிளாஸில் வந்து நம்ம 2ஓட ரூல் வந்து படிச்சிட்டோம், 3ஓட ரூல் வந்து நம்ம படிச்சிட்டோம், 4ஓட ரூல் வந்து படித்தோம், 5ஓட ரூல் வந்து நம்ம போன கிளாஸில் படித்தோம், 6ஓட ரூலையும் படித்தோம், ஸோ 8ஓட ரூல் படித்தோம், நெக்ஸ்ட் 9ஓட ரூல் படித்தோம், அதுக்கப்புறம் 10க்கு தெரியும், அதுக்கப்புறம் 11ஓட ரூல் வந்து நம்ம படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பகா எண் இல்லாமல் ஒரு பெரிய எண் கொடுத்தாங்கன்னா அதோட டிவைசிபிலிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம படித்தோம். ஸோ கோ ப்ரைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படித்தோமா? ஸோ கோ ப்ரைமை பேஸ் பண்ணி நம்பரை பிரித்து அதோட டிவைசிபிலிட்டி ரூல் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி படித்தோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் முழுக்க ப்ரைம் நம்பருடைய, அதாவது பகா எண்களுடைய வகுப்படும் விதிகள் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எந்த ப்ரைம் நம்பர் கொடுத்தாலும் அந்த ப்ரைம் நம்பருக்கான வகுப்படும் விதியை நீங்களே சொல்ல முடியும். ஓகேவா? இந்த கிளாஸோட முடிவில். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு பகா எண்ணுடைய வகுப்படும் விதி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? சீட் நம்பர்னா ஒன்றும் கிடையாதுங்க, அது வந்து ஒரு 10+, ஓகேவா? ஸோ 10n ± 1 என்ற ஒரு கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை தான், அதாவது 10n ± 1. இதுக்கு மீனிங் என்ன? 10n + 1 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் 10n -1 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு. ஓகேவா? ஸோ அப்போது எப்பயுமே வந்து சீட் நம்பர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10n ± 1 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை தான் நம்ம சீட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதாவது எந்த ஒரு பகா எண் எடுத்துக்கிட்டாலும், ஓகேவா? ஸோ எந்த ஒரு பகா எண் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பகா எண்ணுக்கு 2 சீட் நம்பர் வந்து இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் சீட் நம்பரு, இன்னொன்று வந்து நெகட்டிவ் சீட் நம்பரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே பாசிட்டிவ் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சீட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல மைனஸ் வருதா, அப்போ இந்த நம்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சீட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் எந்த ப்ரைம், அதாவது ப்ரைம் நம்பர் அப்படின்னு வந்துட்டாலே ப்ரைம் நம்பரோட வகுப்படும் விதி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைம் நம்பருடைய சீட் நம்பர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சீட் நம்பர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10n ± 1 அப்படின்ற ஃபார்மேட்டை தான் நம்ம சீட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போது அதாவது ஒரு ப்ரைம் நம்பருக்கு எத்தனை சீட் நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீட் நம்பர் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் சீட் நம்பர், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சீட் நம்பர் அப்படின்றது நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? இப்போ அந்த சீட் நம்பர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து 7ஆல் வகுபடுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 7 என்பது ஒரு பகா எண்ணா. ஸோ அப்போ பகா எண்ணுக்கு வகுப்படும் விதி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த பகா எண்ணுடைய சீட் நம்பர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல ஒவ்வொரு நம்பருக்கும் சீட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத படிச்சுட்டு அடுத்தது அந்த சீட் நம்பரை பயன்படுத்தி எப்படி ஒரு நம்பருடைய டிவைசிபிலிட்டி ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம
அடிக்கலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 உடைய சீட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு சிறந்த உதாரணம், அதாவது சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பருடைய சீட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போறீங்கன்னா அந்த நம்பருடைய யூனிட் டிஜிட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 7 உடைய சீட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ அந்த 7ஆம் வாய்ப்பால்ல 1 வர மாதிரி ஒரு ஆன்சரையும் அதுக்கப்புறம் 9 வர மாதிரி ஒரு ஆன்சரையும் நீங்க எடுத்துக்கணும். அதாவது ஒற்றை இலக்கம் வந்து 1 வர மாதிரி மற்றும் அதுக்கப்புறம் ஒற்றை இலக்கம் 9 வர மாதிரி 2 நம்பரை வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, ஸோ 7ஆம் வாய்ப்பால் எங்க வந்து உங்களுக்கு 1 வர மாதிரி ஆன்சர் வரும்? 7 × 3 21ங்களா? ஸோ 1 வர மாதிரி ஒரு ஆன்சர் வந்திருக்குங்களா? அடுத்தது 7ஆம் வாய்ப்பால் எங்க வந்து உங்களுக்கு 9 வர மாதிரி ஆன்சர் வரும்? ஸோ 49. அது எப்போ வரும்? 7 × 7 49 வந்து போச்சுங்களா? ஸோ இப்போ 2 நம்பரை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அதாவது 1 வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் 9 வர மாதிரி நான் ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே போல தான் 13க்கும். ஸோ இப்போ இங்க பாருங்க, 13க்கு எங்க வந்து 1 வரும்? ஸோ 13 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 39. 9 வர மாதிரி ஒரு நம்பர் நான் எடுத்துட்டேன். அடுத்தது 13 1 வர மாதிரி எங்க நம்பர் வரும்? ஸோ இது கூட 7 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 × 3 21, பேலன்ஸ் 2, 1 7 2, ஸோ 91. ஸோ 9ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன், 1ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே போல் எந்த பிரைம் நம்பர் கொடுத்தாலும் அந்த பிரைம் நம்பருடைய முதல் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க? சீட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பரையும் 9ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பரையும் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இந்த நம்பரை நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10n plus or minus 1 ஃபார்மேட்டுக்கு நான் மாற்ற போறேன். இப்போ இதை என்ன பண்ணலாம்? 10 × 2 plus 1 எழுதலாமா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? 10 × 5 minus 1 எழுதலாமா? ஸோ இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? 10n plus 1 என்ற ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10n minus 1 ஃபார்மேட்டில் இருக்குங்களா? ஸோ சிம்பிளாக வந்து அந்த 21 அப்படின்ற வர நம்பரை 10 × 2 + 1 எழுதிட்டேன். அதாவது 10n + 1 ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். 49 நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 × 5 - 1 என்ற ஃபார்மேட்டில் வந்து நான் எழுதிட்டேன். 10n - 1 ஃபார்மேட்டில் நான் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே n என்பது என்ன? இந்த இடத்துல n என்பது 2ங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா நீங்கள் சீட் நம்பர் என்ன எடுத்துப்பீங்க? -2ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ இந்த இடத்துல n என்பது என்ன? 5ங்களா? ஸோ இந்த இடத்துல மைனஸில் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த சீட் நம்பர் நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? +5ன்னு எடுத்துப்பீங்க. ஓகேவா? அப்போ 7உடைய சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஓட சீட் நம்பர் வந்து 1 -2, இன்னொன்று வந்து +5. எப்பயுமே சீட் நம்பர் பிரிக்கும் போது நீங்கள் பிரித்தது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது உங்களுக்கு நெட் வேல்யூ என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது, அதாவது ப்ளஸ் மைனஸாக கன்சிடர் பண்ணாதீங்க, 2 + 5 இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது உங்களுக்கு நெட் வேல்யூ வந்து 7 வரணும். அப்போ தான் நீங்கள் பிரித்தது வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ 7க்கு எத்தனை சீட் நம்பர்? 2 சீட் நம்பருங்களா? ஒரு நெகட்டிவ் சீட் நம்பர், ஒரு பாசிட்டிவ் சீட் நம்பர். ஓகேவா? ஸோ இதே போல ஒவ்வொரு நம்பருக்கும் எப்படி சீட் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ 13உடைய சீட் நம்பர் வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ 13ஆம் வாய்ப்பால எங்க வந்து 9 வர மாதிரி ஆன்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 × 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 39. ஸோ இதை எப்படி வந்து எழுதுவீங்க? ஸோ 10 × 4 -1 எழுதுவீங்களா? ஸோ 10 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. 40 - 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39 வரும். அப்போ இங்கே சீட் நம்பர் மைனஸில் வந்துருக்குங்களா? ஸோ சீட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10 × 9 90, அது கூட வந்து 1 கூட்டுவீங்க. இது வந்து 10n - 1 ஃபார்மேட்டில் இருக்குது, இது வந்து 10n + 1 ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ப்ளஸ்னா -9 வந்து சீட் நம்பராக எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து -9 சீட் நம்பராக எடுத்துப்பீங்க. பிகாஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, ஸோ n என்பது 9 இருக்குது. அதே போல் இங்கே வந்து மைனஸ் இருக்குது, ஸோ n என்பது 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? +4ன்னு எடுத்துப்பீங்க. அப்போது 13உடைய சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து +4, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -9. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டும்போது உங்களுக்கு நெட் வேல்யூ என்ன கிடைக்கணும்? 13 என்பது கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதே போல் நான் 17க்கு வந்து சீட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 17ஆம் வாய்ப்பால் எங்கே வந்து உங்களுக்கு 1 வரும்? ஸோ 3 × 17 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வர மாதிரி 3 × 7 21, பேலன்ஸ் 2, 1 3 3 51ங்களா?
அடுத்தது ஸோ 7 இன்ட்டு 7 9 வருமா, அப்போ 7 இன்ட்டு 7 49, பேலன்ஸ் 4, 1 7 119. ஓகேவா? ஸோ இப்போ 1 வர மாதிரி ஒரு ஆன்சர் எடுத்துக்கிட்டேன், 9 வர மாதிரி ஒரு ஆன்சர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், 10n ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கான்செப்டுக்கு நான் மாற்ற போகிறேன். இதை எப்படி மாற்றுவீங்க, 10 இன்ட்டு 5 ப்ளஸ் 1 அப்படின்ற கான்செப்டில் மாற்றிடுவீங்களா? இதை என்ன பண்ணுவீங்க, 10 இன்ட்டு 12 மைனஸ் 1. ஸோ 10 இன்ட்டு 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. 120லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 119. 10 இன்ட்டு 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. 50 கூட 1 கூட்டிங்கன்னா 51. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து சீட் நம்பரை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி சீட் நம்பரை கண்டுபிடிப்பீங்க, இது வந்து 10n ப்ளஸ் 1 கான்செப்டில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10n மைனஸ் 1 கான்செப்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், n என்பது 5, ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து மைனஸ் 5ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ இங்கே n வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12, உங்களுக்கு மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் 12ன்னு எடுத்துப்பீங்க. அப்போ 17ஓட சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 என்பது ஒரு நம்பரு, ப்ளஸ் 12 என்பது ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தோடைய நெட் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெட் வேல்யூ வந்து ரெண்டுத்தையும் கூட்டும்போது 17 வந்து உங்களுக்கு வரணும். ப்ளஸ் மைனஸ் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இப்போ 19ஓடைய சீட் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸோ 19ஆம் வாய்ப்பில் உங்களுக்கு எங்கே வந்து 9 1 வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 19 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 வர மாதிரி ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 19 இன்ட்டு 9 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 இன்ட்டு 9 வந்து 81, பேலன்ஸ் 8, 9. ஸோ அது கூட ஒரு 8 கூட்டிங்கன்னா 171. ஸோ 9 வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 1 வர மாதிரி நான் ஒரு நம்பர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இது வந்து 10 இன்ட்டு 2 மைனஸ் 1ன்னு எழுதிட்டேன்னா, ஸோ இதை என்ன பண்ணுவீங்க, 10 இன்ட்டு 17 ப்ளஸ் 1ன்னு எழுதிப்பீங்களா? ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 10n மைனஸ் 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். இது வந்து 10n ப்ளஸ் 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்கே சீட் நம்பர் என்ன பண்ணுவீங்க, மைனஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு 2ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ இங்கே சீட் நம்பர் என்ன எடுத்துப்பீங்க, ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸ் 17ன்னு ஒரு சீட் நம்பர் எடுத்துப்பீங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது உங்களுக்கு நெட் வேல்யூ என்ன கிடைக்கும், 19 வந்து கிடைக்குதுங்களா? அப்போ 19ஓடைய சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 அப்படின்னு ஒரு சீட் நம்பர் இருக்குது, மைனஸ் 17ன்னு ஒரு சீட் நம்பர் வந்து இருக்குது. இப்போ 23ஓடைய சீட் நம்பர் வந்து சொல்லுங்கள். ஓகே, 23 பார்த்தீங்கன்னா ஸோ 1 வர மாதிரி ஒரு நம்பர், அதாவது 1 ஆன்சர் வர மாதிரி ஒரு நம்பர் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ 23 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 3 இன்ட்டு 3 9, பேலன்ஸ் வராது எதுவும். 2 இன்ட்டு 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 69. 9ன்னு முடிகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 23 இன்ட்டு 7 போடுறேன். ஸோ 3 இன்ட்டு 7 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 21, பேலன்ஸ் 2. 2 இன்ட்டு 7 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14, 2 கூட்டிங்கன்னா 16. ஓகே, 161. ஸோ 9ல் முடிகிற மாதிரி ஒரு ஆன்சர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1ல் முடிகிற மாதிரி ஒரு ஆன்சர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 7 70, 70லேருந்து 1 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 69 கிடைக்கும். அப்போ இதோட சீட் நம்பர் என்ன, ஸோ இதோட சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சீட் நம்பர் வந்து மைனஸாக, அப்போ ப்ளஸ் 7ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ணுவீங்க, 10 இன்ட்டு 16 160, அது கூட 1 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 161 கிடைக்கும். ஸோ ப்ளஸில் இருக்கிறதுனால நான் மைனஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 16 ஒரு சீட் நம்பர். அப்போ 23ஓடைய சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7ன்னு ஒரு சீட் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் 16ன்னு ஒரு சீட் நம்பர் வந்து இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்தையும் கூட்டும்போது நெட் வேல்யூ வந்து உங்களுக்கு 23 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பேசிக்கான ப்ரொசீஜர் வந்து, அதாவது 2 சீட் நம்பரையும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம படிச்சாச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. இப்போ நீங்க ஒரு சீட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு சீட் நம்பர் ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி, நான் தான் சொன்னல, நெட் வேல்யூ என்பது இப்போ ஒரு சீட் நம்பர் நீங்கள் 7ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ அடுத்த சீட் நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும். ஸோ 23 கூட 7 மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த சீட் நம்பர் வந்து 16 தான் இருக்கணும். இங்கே ப்ளஸ் 7ன்னு வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு என்ன 16 இருக்கும், மைனஸ் 16 இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே 29ஓடைய சீட் நம்பர் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 29 இன்ட்டு 1. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 29 கிடைச்சிருக்குங்களா? இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன், 10n + 1 அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். 10 இன்ட்டு 3 30,
அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 29 கிடைக்கும். ஸோ மைனஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல மைனஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ப்ளஸ் எடுத்துப்பீங்க. ஸோ n என்பது உங்களுக்கு என்ன வந்திருக்கு 3 வந்திருக்குங்களா. ஸோ ஒரு சீட் நம்பர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு சீட் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க +3 கண்டுபிடிச்சிட்டீங்களா. அப்போ இன்னொரு சீட் வந்து என்ன பண்ணுவீங்க 29ல் இருந்து இந்த 3 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 26ன்னு ஒரு நம்பர் கிடைக்குமா. ஸோ இது வந்து ப்ளஸ்ன்னு இருந்தால் இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க -26ன்னு போட்டுப்பீங்க. ஓகேவா. அப்போ 29உடைய சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3ன்னு ஒரு நம்பரு, அடுத்தது -26ன்னு ஒரு நம்பர். ஓகே, ஜஸ்ட் ஒரு நம்பர் நீங்க கண்டுபிடிச்சா போதுமானது. இப்போ 31க்கு சொல்லுங்க. ஸோ 1 × 31 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31. ஸோ இப்போ இது என்ன பண்ண போறேன் 10n + அப்படி 10 × 3 30, அது கூட ஒன்று கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 31 வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு சீட் நம்பர் மட்டும் சொல்லுங்க. இந்த இடத்துல ப்ளஸ்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க மைனஸ் போட்டுப்பீங்க. n என்பது உங்களுக்கு 3 இருக்கிறதுனால இதை வந்து -3ன்னு போட்டுப்பீங்களா. ஸோ -3. ஸோ இப்போ ஒரு சீட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. 1 சீட் என்பது -3 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு சீட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க ஸோ 31ல் இருந்து இந்த 3 வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 28ன்னு கிடைக்குமா. அப்போ இங்கே -3 வந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு சீட் வந்து என்ன இருக்கும் +28ன்னு இருக்கும். அப்போ 31க்கு எத்தனை சீடு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 சீடு இருக்கும். ஒன்று வந்து -3, இன்னொன்று வந்து +28. ஓகேவா. ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா. உங்ககிட்ட எந்த பிரைம் நம்பர் கொடுத்தாலும் அந்த பிரைம் நம்பருடைய சீட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த சீட் நம்பரை எப்படி பயன்படுத்தணும், அதாவது டிவைசிபிலிட்டி ரூலுக்கு எப்படி இதை பயன்படுத்தணும், வகுபடும் விதிக்கு இந்த சீட் நம்பர் கான்செப்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம படிப்போம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறான். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு இதை நீங்கள் 7ஆலேயே நீங்கள் அடித்து பார்த்துடலாம். பட் பெரிய பெரிய பிரைம் நம்பர் வரும்போது உங்களுக்கு நமக்கு வந்து டேபிள்ஸ் வந்து தெரியாது. அப்போ டிவைசிபிலிட்டி ரூல் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. ஓகேவா. ஸோ அதனால தான் நான் சிம்பிளாக முதல்ல 7லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ முதல்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. 7 என்பது ஒரு பிரைம் நம்பரா. அப்போ பிரைம் நம்பருடைய டிவைசிபிலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த 7க்கான சீட் நம்பர் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 7க்கான சீட் நம்பர் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் 1 வர மாதிரி, அதாவது 3 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21. ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் 10n, அதாவது 10 × 2 + 1 அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் நான் எழுதிட்டேன். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் எழுதிருக்கீங்க 10n + 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க. ஓகேவா. ஸோ இங்கே ப்ளஸ்ன்றதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ n என்பது நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க -2ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ ஒரு சீட் நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கண்டிப்பாக இன்னொரு சீட் நம்பர் வந்து என்ன இருக்கும் இங்கே 7ல் 2 போச்சுன்னா 5. ஸோ இங்கே -2னா இது வந்து +5ன்னு போட்டுப்பீங்க. ஓகேவா. இப்போ ஒரு நம்பருக்கு 2 சீட் நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீட் நம்பரில் எது சின்ன சீட் நம்பரோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ 2 பெருசா 5 பெருசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 தான் பெருசு. அப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சீட் நம்பரை தான் நான் எடுத்துக்கணும். அப்போ நான் என்ன சீட் நம்பரை கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ 2 வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ 3 9 4 3 8ன்னு இருக்குங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட் டிஜிட்டை இந்த சீட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா. ஸோ அதாவது யூனிட் டிஜிட்டை சீட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி இங்கே மைனஸ்ன்னு இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 8 × 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் கூட அந்த 16 நீங்கள் மைனஸ் பண்ணும். 3 9 4 3 கூட நான் 16 வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் மைனஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல மைனஸ் அப்படின்ற சிம்பிள் வந்து இருக்குது. ஓகேவா. இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 13, இது வந்து 3. ஸோ 13ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும், 3ல் 1 போச்சுன்னா 2 கிடைக்கும், 9 3. ஸோ இப்போ அடுத்தது இப்போ 3 9 2 7 வந்து போச்சுங்களா. இப்போ இந்த யூனிட் டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 14. ஓகேவா. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மீதி இருக்கக்கூடிய நம்பர் கூட மைனஸ் பண்ணணும். 392 கூட நான் 14 வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 12, இது வந்து 8. ஓகேவா. ஸோ 12ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 2 8 கிடைக்கும். 8ல் 1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது 3. இப்போ அடுத்தது இந்த யூனிட் டிஜிட்டை நான் என்ன பண்ண போகிறேன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16ங்களா. அப்போ 37 கூட நான் 16 வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன 7ல்
7ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அடுத்தது 3ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3ல் 1 போச்சுன்னா 2 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அல்லது இந்த 21 வந்து 7ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ கண்டிப்பாக 21 வந்து 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட நம்பர், ஸோ 3 9 4 3 8 என்ற நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 55 272 என்ற நம்பர் வந்து 7ஆல் வகுபடுமான்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல 7க்கான சீட் நம்பர் வந்து என்ன? 7க்கான சீட் நம்பர் வந்து -2ன்னு ஒரு சீட் நம்பர் இருக்கும், +5ன்னு ஒரு சீட் நம்பர் இருக்கும். நீங்க 5 எடுக்க தந்தாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு கால்குலேஷன் ஈஸியா வரணும் அப்படின்றதுக்காக நான் 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் கூட 2 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இந்த நம்பர் சப்போஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யூனிட் டிஜிட் கூட 5 மல்டிப்ளை பண்ணி மீதி இருக்கக்கூடிய நம்பரை வந்து கூட்டிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 5 5 7 ஓகேவா? ஸோ 2ங்களா? ஸோ இப்போ இந்த யூனிட் டிஜிட்டு கூட நான் 2 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 4ங்களா? அப்போ இது கூட நான் 4 வந்து மைனஸ் பண்ண போகிறேன். 7ல் 4 போச்சுன்னா 3 2 5 5 ஓகேவா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணி ஸோ அதை மீதி இருக்கக்கூடிய நம்பர் கூட மல்டிப்ளை மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 12, இது வந்து 4ஆக மாறிடும். 12ல் 6 போச்சுன்னா 6 4 5 ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த யூனிட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 12. ஸோ இது கூட 12 வந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். 4ல் 2 போச்சுன்னா 2, 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ இந்த 42 7ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ கண்டிப்பாக 42 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ 55 272 என்ற நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? சீட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த சீட் நம்பரை வச்சு எப்படி ஒரு நம்பருடைய டிவைசிபிலிட்டி வந்து செக் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, இந்த நம்பர் வந்து 23ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறான். முதல்ல 23க்கான சீட் நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ 1 வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 9 வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 23 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 69ன்னு கிடைக்குமா? ஸோ 9ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துட்டேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்? 10 × 7 - 1, அதாவது 10n -1 அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணதுனால நீங்கள் ப்ளஸில் எடுத்துப்பீங்க. ஸோ n என்பது என்ன? 7ங்களா? அப்போ +7 என்பது ஒரு சீட் நம்பரு. இது வந்து ப்ளஸ்னா அடுத்த சீட் நம்பர் வந்து மைனஸில் வரும். ஸோ 23ல் 7 போச்சுன்னா அடுத்த சீட் நம்பர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16. இப்போ இந்த 2 சீட் நம்பரில் எந்த சீட் நம்பரை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7 என்ற சீட் நம்பரை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அதாவது யூனிட் டிஜிட் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 17 3 9 49. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 9 கூட 7 வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 9 × 7 வந்து 63ங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய நம்பர் 17 39 4, மீதி இருக்கக்கூடிய நம்பரை இந்த 63 என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் தானே இருக்குது, அப்போ ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 15 பேலன்ஸ் 1 4 7 ஓகேவா? ஸோ 7 1. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7 கூட 7 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் 49 கிடைக்குமா? அப்போ மீதி இருக்கக்கூடிய நம்பர் 17 45 கூட இந்த 49 வந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 9 ஓகேவா? ஸோ 4 போச்சுன்னா 96, 16 96 நம்பர் கிடைக்குமா? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. சாரி, மைனஸ் பண்ணக்கூடாது, கூட்டணும். ஓகேவா? மறந்துடாதீங்க, மைனஸ் பண்ணக்கூடாது, கூட்டணும். ஓகேவா? ஸோ இதை வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 + 9 வந்து 14, பேலன்ஸ் 1 9 9 8 8 + 1 9 17 ஓகேவா? ஸோ 1794. அடுத்தது இந்த யூனிட் டிஜிட் கூட என்ன பண்ணுவீங்க? 7 வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. 4 × 7 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 28. மீதி இருக்கக்கூடிய நம்பர் கூட அந்த 28 என்ன பண்ணுவீங்க? கூட்டுவீங்களா? ஸோ கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 + 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17, பேலன்ஸ் 1 10, பேலன்ஸ் 1 207 ஓகேவா? ஸோ டேரெக்டாக இந்த 207 23ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த 7 வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 49 கிடைக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய நம்பர் கூட அந்த 49 நான் கூட்டுறேன்.
கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 69 கிடைக்குமா ஸோ இந்த 69 23ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக 63 23ஆல் டிவைட் ஆகும் அப்போ இந்த 17 39 49 என்ற நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யார் கூட டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக 23ஆல் டிவைட் ஆகுவார் ஓகேவா ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் 5 7 6 4 0 8 என்ற எண் வந்து 73ஆல் வகுபடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க 73உடைய சீட் நம்பர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு பிரைம் நம்பருக்கும் 2 சீட் நம்பர் இருக்கும் ஸோ நமக்கு தேவை என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சீட் நம்பர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ சிம்பிளாக வந்து 73 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 × 3 9 ஸோ அடுத்தது 7 × 3 வந்து 21 ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இது என்ன பண்ணலாம் 10 × 22 220 அது கூட ஒன்று மைனஸ் பண்ணால் 219 ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எடுத்துப்போம் ஸோ n என்பது என்ன 22ங்களா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ n என்பது 22 ஸோ ஒரு சீட் நம்பர் வந்து 22னா இன்னொரு சீட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ ப்ளஸ்னா மைனஸ்ன்னு வரும் 73ல் 22 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 51 கிடைக்கும் ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது வந்து சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 தான் சின்னது ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் என்ன சீட் நம்பரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 என்ற சீட் நம்பரை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி போட போகிறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் 5 7 6 4 0 8 ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் முதல்ல 8 இந்த யூனிட் டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் டிஜிட்டை 22ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஸோ 8 × 20 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 160 + 16 176ங்களா அப்போ என்ன பண்ண போகிறேன் மீதி இருக்கக்கூடிய நம்பர் 57 64 0 இந்த நம்பர் கூட 176 கூட்டணுமா கழிக்கணுமா ஸோ இந்த இடத்துல வந்து கூட்டல் சிம்பிள் இருக்குது அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் கூட்டணும் ஓகேவா ஸோ 176 வந்து நீங்கள் இது கூட கூட்டணும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 11 பேலன்ஸ் 1 8 7 5 ஓகேவா ஸோ 5 7 8 1 6ங்களா இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்கன்னா 6 ஸோ இந்த 6 கூட யாரை மல்டிப்ளை பண்ண போகிறேன் 22 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் 6 × 20 120 6 × 2 12 ஸோ 120 ஒரு 12 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் 132ன்னு கிடைக்குமா ஸோ மீதி இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னங்க மீதி இருக்கக்கூடிய நம்பர் வந்து 57 81 ஸோ அது கூட நான் என்ன பண்ண போகிறேன் இந்த 132 வந்து கூட்டணுமா கழிக்கணுமா 132 கூட்டணும் ஸோ 3 11 பேலன்ஸ் 1 9 5 ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த 3 கூட இந்த யூனிட் டிஜிட் கூட 22 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 × 22 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66 ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த 66 மீதி அந்த 591 பார்த்தீங்கன்னா அந்த 591 கூட இந்த 66 வந்து நான் கூட்ட போகிறேன் 7 15 பேலன்ஸ் ஒன்று 657 ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த யூனிட் டிஜிட் 7 என்ற யூனிட் டிஜிட் கூட நான் 22 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஸோ 7 × 22 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ 657 இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா ஸோ 657 வந்து 73ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அல்லது நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு கூட நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ 7 × 22 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 140 + 14 154ன்னு கிடைக்கும் ஸோ மீதி இருக்க அந்த 65 கூட இந்த 154 வந்து நான் கூட்டுறேன் ஸோ 9 11 பேலன்ஸ் 1 2 ஓகே 219 73ஆல் வகுபடுமா ஸோ 219 73ஆல் வகுபடுமா ஸோ 73 × 3 219 அப்போ கண்டிப்பாக இந்த 219 73ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த நம்பர் வந்து 73ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ பிரைம் நம்பரோடைய டிவைசிபிலிட்டி எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சாச்சு ஓகேவா ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை ஒரு பிரைம் நம்பரால் டிவைட் ஆகுமான்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல அந்த பிரைம் நம்பரோடைய சீட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க ஒவ்வொரு பிரைம் நம்பருக்கும் 2 சீட் நம்பர் வந்து இருக்கும் ஒன்று வந்து பாசிட்டிவ் சீட் நம்பர் இன்னொன்று வந்து நெகட்டிவ் சீட் நம்பர் ஸோ அந்த 2 சீட் நம்பரில் எந்த சீட் நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் ஈஸி கேல்குலேஷனுக்காக நம்ம சின்ன சீட் நம்பர் வந்து எடுத்துக்கணும் ஸோ ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் கூட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் கூட அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரணும் சப்போஸ் மைனஸ் சீட் நம்பர் எடுத்தீங்கன்னா ஸோ யூனிட் டிஜிட் கூட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் கூட அப்படியே மைனஸ் பண்ணி அந்த கேல்குலேஷனை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேவா
ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், 4x610 4x610 என்ற எண் வந்து 41ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல 41க்கான சீட் நம்பர் என்னன்னு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா 41 வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ 41 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 41 கிடைக்குமா? ஸோ இப்போ இந்த 41 என்ன ஃபார்மேட்டில் எழுதுவீங்க? 10 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதுவீங்களா? அதாவது 10n ப்ளஸ் 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதுவீங்க. அப்போ இங்கே ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு என்ன போடுவீங்க? மைனஸ்ன்னு போட்டுவீங்க. n என்பது என்ன? 4ங்களா? அப்போ -4 என்பது ஒரு சீட் நம்பரு. அடுத்தது இன்னொரு சீட் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -4 வந்து ஒரு சீட் நம்பரு. இன்னொரு சீட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்? ஆப்வியஸாக 41ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு வந்து +37 கிடைக்குமா? இப்போ இந்த ரெண்டு சீட் நம்பரில் எது நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் -4 தான் எடுத்துப்பேன். ஏன்னா 4 தான் எனக்கு சின்ன சீட் நம்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ 4x610ங்களா? இப்போ இந்த யூனிட் டிஜிட் கூட 4 வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0வா? அப்போ மீதி என்ன நம்பர் இருக்குது? 4x61 இருக்குது. அது கூட அந்த 0வை வந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். 1 6 x 4 கிடைக்குமா? அடுத்தது இந்த யூனிட் டிஜிட் கூட யாரை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க? 4 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 4 ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது 4x6 ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் கூட இந்த 4 வந்து மைனஸ் பண்ண போகிறீங்க. 2x4. அடுத்தது இந்த யூனிட் டிஜிட்டுக்கு பதிலாக இந்த யூனிட் டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 8. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் 4x கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 8 வந்து நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர் வந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 41ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஆப்வியஸாக இந்த இடத்துல 41 அப்படின்னு ஒரு நம்பர் வந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 41ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? அப்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரில் 8 மைனஸ் ஆகி உங்களுக்கு 1 வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எக்ஸ் என்ற இடத்துல 9 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா, ஸோ 9ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். இந்த 4ல் 0 போச்சுன்னா 4 கிடைக்கும். 41ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 6x051 என்ற எண் வந்து 31ஆல் வந்து மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் எக்ஸோட மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? முதல்ல 31க்கான சீட் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிருவோம். 31 × 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 31. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் எழுதுவீங்க? 10 × 3 + 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதுவீங்களா? அதாவது 10n + 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கீங்க. ஸோ ப்ளஸில் எழுதியிருக்கிறதுனால மைனஸ் போட்டுப்பீங்க. ஸோ n என்பது என்ன? 3ன்னு போட்டுப்பீங்க. ஒரு நம்பர் வந்து 3னா இன்னொரு நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 28. மைனஸ்னால் இது வந்து +28. இப்போ இந்த ரெண்டு சீட் நம்பரில் எந்த சீட் நம்பர் எடுத்துப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ உங்ககிட்ட என்ன நம்பர் இருக்குது? 6x0. ஓகே, 6x09151 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க? யூனிட் டிஜிட் கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ 3 மீதி இருக்கக்கூடிய நம்பர் 6x095 கூட அந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ண போறீங்க. மைனஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 290x6. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? இந்த யூனிட் டிஜிட் கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் கூட அதை மைனஸ் பண்ண போறீங்க. 6x096 வந்து மைனஸ் பண்ண போறீங்க. மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 30x6. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? இந்த யூனிட் டிஜிட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போறீங்க. 3 × 3. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் கூட அதை மைனஸ் பண்ண போறீங்க. 6x09 வந்து மைனஸ் பண்ண போறீங்க. இப்போ இங்க பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்க? 0ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு நம்பர் வந்து நீங்கள் கடன் வாங்குவீங்களா? ஸோ கடன் வாங்கினா உங்களுக்கு இது என்னவா மாறிடும்? 10ஆ மாறிடுமா? ஸோ 10ல் 9 போச்சுன்னா 1. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 31 வாய்ப்பாடில் உங்களுக்கு எங்கெல்லாம் 1 வரும்? 1 × 31 போட்டால் ஸோ 1ல் முடிகிற மாதிரி ஆன்சர் வருது. அடுத்தது 11 × 31 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 31. ஸோ 1 4 341.
ஸோ இந்த இடத்துல 341 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்களா? கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல 600 சம்திங் இருக்கு, 341 தான் நமக்கு வந்துருக்கு. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், 21 × 31 நான் செக் பண்ணி பார்க்க போறேன். 1 × 1 1, 2 × 1 2, 1 × 3 3, 6. ஸோ 1 5. ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ இந்த 6. ஓகேவா? ஸோ 6 5 1 வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ 6 5 1 வந்து கண்டிப்பா 31ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க சொல்லுங்க, எக்ஸோட மதிப்பு இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கும்? ஸோ எக்ஸோட மதிப்பு இந்த இடத்துல சப்போஸ் எக்ஸோட மதிப்பு 6ன்னு இருந்ததுன்னா, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0வா? ஸோ இதுல இருந்து நான் 9 வந்து மைனஸ் பண்ண போறேன். இங்க இருந்து ஒரு நம்பர் வந்து கேரி பண்ணிட்டீங்களா? ஸோ கேரி பண்ணா உங்களுக்கு என்னவா மாறிடும்? இது வந்து 5ஆ மாறிடும். இது வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும்? 10ஆ மாறிடும். 10ல் 9 போச்சுன்னா 1. ஸோ 5 6. ஓகேவா? அப்போ எக்ஸோட மதிப்பு நீங்க 5ன்னு எடுத்துக்கூடாது. எக்ஸோட மதிப்பு 1 கேரி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், 1 வந்து கடன் கொடுத்துருக்கோம். அப்போ 5 + 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு வந்து 6. ஓகேவா? ஸோ இந்த கணக்குக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினையும் ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் எடுத்து ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சால்வ் பண்ண தெரியலனா இந்த கொஸ்டினை நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கொஸ்டினும் சேம் அதே போல தான். ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. இதையும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே, 2 சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நார்மலாக ஒரு பேசிக் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பருடைய டிவைசிபிலிட்டி ரூல் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம படித்தாச்சு. அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ரைம் நம்பருடைய டிவைசிபிலிட்டி கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம படித்தாச்சு. ஸோ அடுத்தது இந்த டிவைசிபிலிட்டி ரூலில் ஒரு சில சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்லாம் இருக்குங்க. இதெல்லாம் மேபி உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் பேட்டர்னில் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஒரே மாதிரியான எண்கள், ஒரே மாதிரியான இலக்கம் வந்து 6 முறை வரும் எனில் அந்த எண் வந்து 3 7 11 13 37ஆல வந்து மீதி இன்றி வகுப்படும். அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து 7 என்ற இலக்கம் வந்து ஒரு டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 6 டைம் ரிப்பீட் ஆயிருக்குங்களா? அப்போ இந்த கம்ப்ளீட் நம்பர் வந்து எதனால உங்களுக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 7 11 13 37ஆல டிவைட் ஆகும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எந்த நம்பர், அதாவது எந்த நம்பருடைய இலக்கம் வந்து 6 டைம் வந்து ரிப்பீட் ஆகுதோ, 3 3 3 3 3 5 5 5 5 5. ஸோ அடுத்தது 9 9 9 9 9 9. ஸோ எந்த ஒரு இலக்கம் வந்து 6 டைம் வந்து ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து 3ஆல டிவைட் ஆகும், 7ஆல டிவைட் ஆகும், 11ஆல டிவைட் ஆகும், 13ஆல டிவைட் ஆகும், 37ஆல கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஹிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இலக்க எண், அதாவது if a 2 digit number repeat for 3 times. ஓகே, ஒரு 2 இலக்க எண் வந்து 3 டைம் ரிப்பீட் ஆனாலோ இல்ல 6 டைம் ரிப்பீட் ஆனாலோ அந்த நம்பர் வந்து எதனால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 விட்டுருங்க, 13 11 விட்டுருங்க. போன கணக்கில் 3 11 வந்ததுங்களா? அந்த 2 நம்பரை மட்டும் விட்டுட்டு மற்ற 7 13 37ஆல அந்த நம்பர் வந்து வகுப்படும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 27 என்பது ஒரு 2 டிஜிட் நம்பருங்களா? அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 3 டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. 93 என்பது ஒரு 2 டிஜிட் நம்பருங்களா? அந்த 2 டிஜிட் நம்பர் ஒரு டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 6 டைம் வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் வந்து 7 13 37ஆல வகுப்படும். ஸோ 10 என்ற ஒரு 2 இலக்க எண் வந்து ஒரு டைம் 2 டைம் 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இந்த நம்பருக்கு ஆப்வியஸா 7 13 37ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if a 2 digit number repeat for a 2 times, ஓகேவா? அதாவது ஒரு 2 இலக்க எண் வந்து 3 டைம் ரிப்பீட் ஆனாலும் 6 டைம் வந்து ரிப்பீட் ஆனாலும் நான் என்ன சொன்னேன், 7 13 37ஆல டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம படித்தோம். ஓகேவா? ஆனால் ஒரு 2 டிஜிட் நம்பர், ஒரு 2 இலக்க எண் வந்து 2 டைம் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எதில் டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா 101ஆல டிவைட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 97 97 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 23 23 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 65 65 65 65 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 72 72 ஓகே 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு எதனால டிவைட் ஆகும்? 101ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன், if a number 2xy5 is divisible by 101 எனில்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் 2 எக்ஸு ஒய் 5 ஓகேவா. ஸோ இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 101ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 101ஆல் ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகுதுன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு 2 டிஜிட் நம்பர் 2 டைம் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா ஏபி ஏபி அப்படின்ற ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 101ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு படிச்சாச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஏ என்பது என்ன 2ங்களா, ஸோ பி என்பது என்ன 5ங்களா. அப்போ ஏபி ஏபி அந்த ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா 25 25 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் என்பது என்ன, எக்ஸ் என்பது 5, ஒய் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25, 2 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4, 25 ப்ளஸ் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 29 ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ ஆன்சர் வந்து 29 ஓகேவா. ஸோ அடுத்தது கடைசி ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அ 3 டிஜிட் நம்பர், ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து 3 டைம் ரிப்பீட் ஆனால் என்ன, 6 டைம் ரிப்பீட் ஆனால் என்ன, அது வந்து 7 13 37 டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம படிச்சாச்சு. அதே போல் ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து 101ஆல் டிவைட் ஆகும் நம்ம படிச்சாச்சு. அதே போல் ஒரு 3 டிஜிட் நம்பர் ஓகே, ஸோ ஒரு 3 இலக்க எண் வந்து 2 டைம் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா ஓகே, ஸோ ஒரு 3 இலக்க எண் வந்து 2 டைம் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து 1001ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். உதாரணத்துக்கு 246 246, 792 792, 435 435. ஒரு 3 இலக்க எண் வந்து உங்களுக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எதனால் டிவைட் ஆகும், அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 1001ஆல் டிவைட் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் பாருங்க, இஃப் அ நம்பர் ஓகேவா 2 எக்ஸ் ஒய் இசட் 63 என்ற நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 1001ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு நம்பர் வந்து 1001ஆல் டிவைட் ஆகும்னா என்ன கண்டிஷன், 3 டிஜிட் நம்பர் வந்து 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகணும். ஏபிசி ஏபிசி அப்படின்ற ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் சின்னு எடுத்துக்கிறேன். அதே போல் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன கணக்கில் 2ங்களா. அடுத்தது பியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ வந்து 6ங்களா. சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 6 3 2 6 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா. ஸோ அடுத்தது இசட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் 36, ஒய் ஸ்கொயர் 9, இசட் ஸ்கொயர் 4. ஸோ இதை மொத்தமாக கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36 + 9 45, 45 + 4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 49. ஸோ 49க்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 7ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதோட வந்து டிவைசிபிலிட்டி கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேசிக் லெவலில் இருந்து ஹை லெவல் வரைக்கும் என்னென்னலாம் டிவைசிபிலிட்டிலாம் உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஸோ குறைகள் நிறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ தொடர்ந்து அப்போ தான் நம்மளோட சேனலில் நல்ல நல்ல பதிவுகளை வந்து நமக்கு அப்லோட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இப்போ நம்பர் சிஸ்டத்தில் என்ன ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக், அதாவது இது வரைக்கும் பேசிக் நம்பர்ஸ் வந்து நம்ம படித்தாச்சு. ஸோ பேசிக் நம்பர்ஸ் வந்து நம்ம 2 பார்ட்டாக நம்ம படித்தோம் ஓகே. பேசிக் நம்பர் அதில் வந்து 2வது கிளாஸில் வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து படித்தோம். அதே போல் டிஜிட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம 2 கிளாஸாக பார்த்தோம் ஓகே. ஸோ பார்ட் நம்பர் 1 பார்ட் நம்பர் 2 அப்படின்னு 2 கிளாஸாக நம்ம படித்தோம். அடுத்தது வந்து டிவைசிபிலிட்டி ஓகே. ஸோ டெக்னிக்கல் எரர் காரணமாக பேசிக் டிவைசிபிலிட்டியை வந்து நம்ம என்ன பார்த்தோம், 2 வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரைம் நம்பரோடைய டிவைசிபிலிட்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக் டிவிஷன் சம் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது வந்து ரிமைண்டர் தியரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட் கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கிளாஸ் தான் வரும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டுனா நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக
பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து தியரி வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ தியரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கொஷின்ஸ் எடுத்து நிறைய கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டு விட்டு போயிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்